பாவக்காய் வைக்க போகிறேன். இந்த சட்டியை அடுப்பில் வச்சிட்டேன். எனக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவேன். உங்களுக்கு வேண்ட எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் பாவக்காய்க்கு கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றுவேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பட்டை வத்தல் போடுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா அது லேசாக வதங்கினா போதும். பாவக்காயோட சேர்த்து வேகத்தானே செய்யணும். லேசாக வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா லேசாக ஒரு தட்டு வதக்கிட்டு இப்படியே நறுக்கி வச்சிருக்க பாவக்காய் நல்லா கிண்டிக்கங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி மட்டும் ஊற்றுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. ஒரு பரட்டி விட்டுட்டு கல் உப்பு போடுவேன். உங்களுக்கு என்ன உப்பு வேணுமோ போட்டுக்கோங்க. இல்லை இந்த அளவுக்கு உப்பு போடுவேன். போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினாக்கா வேகும். நல்லா வெந்ததான் நரைச்சி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்படி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வாங்க, இப்போ பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. அந்த பக்கம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கணும்னு சாப்பாடு செஞ்சால் நல்லாயிருக்கும்.